மாதா தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இயேசு என்ற நற்செய்தியில் நான் உங்களுக்கு துணையாளரை அனுப்புவேன், அவர் என்னை குறித்து சான்று பகர்வார், அப்பொழுது நீங்களும் அதை சான்று பகர்வீர்கள் என்று கூறியதோடு மட்டுமல்லாமல் இறுதியாக சொல்கிறார், நீங்கள் என்னை பின்பற்றுவதால் என்னவெல்லாம் உங்களுக்கு நடக்கும், அப்பொழுது நீங்கள் நான் சொன்னதை நினைவு கூர்ந்து பார்ப்பீர்கள் என்றும் அவர் அறிவுறுத்துகிறார். அன்புக்குரியவர்களே, நம்முடைய நடைமுறை வாழ்க்கையில் முக்கியமாக இருப்பது, நாம் உயிர் வாழ முக்கியமாக இருப்பது நம்முடைய பிறப்பு முதல் இறப்பு வரையில் நம்முடைய சுவாசமாக இருக்கிறது. சுவாசம் நின்றவுடன் நம்முடைய வாழ்வு முடிவடைந்து விடுகிறது. நாம் தனிமையில், தூக்கத்தில், நடையில், அழுகையில், சிறுகையில் அனைத்திலும் உடன் இருப்பது இந்த சுவாசம்தான். நாம் கோபமாக இருக்கிற பொழுது இந்த சுவாசம் சூடாகிறது. நாம் பரபரப்பாக இருக்கிற பொழுது இந்த சுவாசம் பதற்றமானதாக இருக்கிறது. நாம் அமைதியாக இருக்கிற பொழுது இந்த சுவாசம் இலகாக இருக்கிறது. இந்த சுவாசிக்கிற காற்று உள் செல்வதையும் சுவாசிக்கிற காற்று வெளியே வருவதையும் உணர்தலே நல் சுவாசத்தினுடைய அடையாளமாகவும் இருக்கிறது. ஏன் இதை குறிப்பிடுகிறேன் எனில், இந்த சுவாசம் தூய்மையானதாக இருக்க வேண்டும். அப்படி நாம் தூய்மையான காற்றை சுவாசிக்கிற பொழுது மட்டும்தான் நம் உடல் நலமாக இருக்கிறது. அதே போன்றுதான் ஆன்மீக வாழ்விலும் நம்பிக்கை வாழ்விலும் நமக்கு சுவாசமாக இருக்க வேண்டியது இந்த தூய ஆவியானவர். தூய ஆவியானவர் இயேசுவை பற்றி சான்று பகருகிற பொழுது நீங்களும் அதை குறித்து சான்று பகருங்கள் என இயேசு உறுதியாக சொல்கிறார். நாம் இந்த நாட்களில் நாம் இந்த உயிர்த்த ஆண்டவரை நாம் வழிபட்டு அவர் நமக்கு தருகிற இந்த துணையாளரை வழிபடுகிற பொழுது நாம் உயிருக்கு பயந்து விசுவாசத்தை துறந்தவர்களாக இருக்கிறோம் எனில் எப்படிப்பட்டவர்களாக நாம் இருப்போம் என்பதை திருவெளிப்பாடு நமக்கு அறிவுறுத்துகிறது. திருவெளிப்பாடு 21வது அதிகாரம் 8வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், கோழைகள், நம்பிக்கை இல்லாதோர், அருவருப்புக்குரியோர், கொலையாளிகள், பரத்தமையில் ஈடுபடுவோர், சூனியக்காரர், சிலை வழிபாட்டினர், பொய்யோர் ஆகிய அனைவரும் நெருப்பும் கந்தகமும் எரியும் நரகத்திற்கே உரிய பங்கு ஆகும். இதுவே அவர்களது இரண்டாவது சாவு. ஏனெனில் நம்பிக்கையற்ற வாழ்வாகவும் தூய ஆவியானவரை புறக்கணித்த வாழ்வாகவும் நம்முடைய வாழ்வு இருக்கிறதெனில் நாம் இத்தகைய தன்மையுடையவர்களாக இருக்கிறோம், இப்படிப்பட்டவர்களாக நாம் இருக்கிறோம் என்பதை நமக்கு சுட்டி காட்டுகிறார்கள். நாம் கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்களாக வாழ்கிற பொழுது எதுவும் நம்முடைய காரியங்கள் கைகூடாதவையாக இருக்கிறது. ஆக இயேசு நற்செய்தியிலே நமக்கு சுட்டி காட்டுவது, நீங்கள் தொடக்கம் முதல் என்னோடு இருந்து வருகிறீர்கள், நீங்கள் நம்பிக்கையை இழந்து விடாதீர்கள். இவற்றையெல்லாம் உங்களிடம் சொன்னேன், உங்கள் தொழுகை கூடத்திலிருந்து விலகி வைப்பார்கள், உங்களை கொல்வார்கள், கடவுள் திருப்பணி செய்வதாக என்னும் காலம் வருகிறது, தந்தையையும் என்னையும் அவர்கள் அறியாமல் இருப்பதால் இவ்வாறு செய்வார்கள். கடவுளுடைய திருப்பணியை செய்வதனால் நாம் விலைக்கு வைக்கப்படுவோம், நாம் கொலை செய்யப்படுவோம் என்பதை இயேசு மெய்ப்பித்து காண்பிக்கிறார். ஆக இன்றைய நாட்களில், இன்றைய குடும்ப வாழ்விலும் சரி, துறவற வாழ்விலும் பல நிலைகளில் பல துன்பங்கள் நமக்கு தொடர்ச்சியாக ஏற்பட்டு கொண்டே இருக்கிற பொழுது நாம் செய்வது, முதலில் கடவுளுடைய வழிபாட்டை நிறுத்துவது, ஆலயத்திற்கு வருவதை நாம் நிறுத்தி விடுவது, அன்பியங்களுக்கு செல்வதை நாம் நிறுத்தி விடுவது, அதோடு மட்டுமல்லாமல் நான் நிறைய கடவுளுக்கு நான் உபயம் செய்தேனே, நிறைய நன்கொடை வழங்கினேனே, இருந்தாலும் கடவுள் எனக்கு நல்வழி காட்டவில்லை, துன்பங்களை தருகிறார் என்பதை தான் நாம் மனதில் நிறுத்தி முதலில் நாம் நிறுத்துவது கடவுளை வழிபடுவது, ஆலயங்களுக்கு செல்வது. ஆனால் இயேசு சொல்கிறார், இவ்வாறு நிகழும் பொழுதெல்லாம் நான் உங்களுக்கு முன்னதே சொல்லியிருக்கிறேனே என்பதை நினைவு கொண்டு பாருங்கள். கடவுளுடைய திருப்பணிகளை செய்கிற பொழுதுதான் அதிகம் துன்பங்களும் சோதனைகளும் நமக்கு வரும் என்பதை இயேசு நமக்கு சுட்டி காட்டுகிறார். இவ்வாறு துன்பங்களிலும் சோதனைகளிலும் நமக்கு உயிர் மூச்சாக இருக்கக்கூடிய இந்த தூய ஆவியாரையும் கடவுளையும் நாம் விட்டு விடாது, நம்முடைய விசுவாசத்தை நாம் அழித்து விடாது, துன்பங்களின் வாயிலாக கடவுள் நம்மை இன்னும் அதிகமாக நேசிக்கிறார், நம்முடைய விசுவாசத்தை உறுதிப்படுத்துகிறார் என்பதை நாம் உணர்ந்தவர்களாய் நம்முடைய வாழ்விலே துன்பங்களை எதிர்கொள்கிற பொழுது கடவுளை கரம் பற்றி பிடிக்கிற ஒரு நல்ல மனநிலையோடு வாழ இறைவன் அருள் தர
இந்த நாளிலே நாம் ஜெபிப்போம். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க.